ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். இலவச தரிசனத்தில் சீக்கிரமாக சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வரதுக்கு 2 விதமாக கீழ்த்திருப்பதியில் மட்டும் டோக்கன் கொடுக்குறாங்க. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், திவ்ய தர்ஷன் டோக்கன். இந்த டோக்கன் கொடுக்குற டைமும் சரி, தீர்ற டைமும் சரி இப்போ மாறி இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். 2 டோக்கனில் எந்த டோக்கன் வாங்கினாலும் க்யூவில் நின்று ஆதார் காமிச்சு வாங்கிக்கணும். முந்தானத்தை எனக்கு தெரிஞ்சவங்க டோக்கன் வாங்கி சாமி தரிசனம் பார்க்கறதுக்காக போயிருக்கிறப்போ திருப்பதிக்கு போய் பார்த்துருக்குறாங்க, ஆதார் இல்லை அப்படின்ட்டு. என்ன செய்கிறதுன்னு கேட்டாங்க. ஆதார் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்கன்ட்டு அந்த மாதிரி காமிச்சு வாங்கிட்டாங்க. நம்ம மொபைல்லையே ஆதாரை ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருப்போம் நிறைய பேர். அதை காமிச்சா கொடுப்பாங்களான்னா கொடுக்க மாட்டாங்க. ஒன்று ஒரிஜினல் ஆதார் காமிச்சு டோக்கன் வாங்கிக்கலாம், இல்லை ஜெராக்ஸ் காப்பியாவது இருக்கணும். இல்லைன்னா ஆதார் நம்ம ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே பிரிண்ட் அவுட் ஷாப் இருக்கும், பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் இன்கேஸ் மறந்துட்டோம் அப்படின்னா. இதில் ஃபஸ்ட்டு ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன் பற்றி பார்க்கலாம். இந்த டோக்கன் வாங்கிட்டு நம்ம நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். இந்த டோக்கன் எஸ்எஸ்டி டோக்கன் சொல்லுவாங்க. 3 இடங்களில் கீழ்த்திருப்பதியில் கொடுக்குறாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில். இதுக்கு முன்னாடி 3 to 4 கவுண்டர் ஓப்பன் பண்ணி 6 to 7 தீர்ந்துட்டு இருந்த டோக்கன் 2 நாளாக மதியானம் 2 மணிக்கே கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. தீர்றது கூட 4:30 மணி to 5 தீந்துருது. ஸோ நீங்கள் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்குறீங்க அப்படின்னா இந்த டோக்கன் வாங்கிட்டு நம்ம நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். இப்போ சொன்ன 3 இடங்களில் ஏதாச்சும் ஒரு இடத்துல காலையில் 11 மணி போல் வெயிட் பண்ணுங்கள். ஸோ தட் கவுண்டர் 2 மணிக்கு ஓப்பன் பண்ணுறப்போ ஷியோராக டோக்கன் கிடச்சிரும். எந்த இடத்துல வெயிட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் எங்கே ரீச் ஆகிறீங்களோ உங்களுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி பிளேஸ் பார்த்துக்கோங்க. இப்போ ட்ரெயினில் போகிறீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற விஷ்ணு நிவாசத்தில் வாங்கிக்கோங்க. பஸ்ஸில் போகிறீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ். இப்போ நம்ம போகிறப்போ ஓரளவுக்கு தீர்ற மாதிரி இருக்குது, இப்போ வாட்ஸ்அப்லேயே ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்குன்னா திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்கிக்கலாம். திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்குது. நடைபாதைகள்லையோ திருமலாலையோ வேறு எங்கேயும் இந்த டோக்கன் கொடுக்கறது கிடையாது. திவ்ய தர்ஷன் டோக்கன் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் கொடுக்குறாங்க. அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் தனி கவுண்டர் இருக்குது. அதற்குண்டான க்யூவில் ஜாயின் பண்ணி அந்த டோக்கன் வாங்கிக்கலாம். ஆனால் திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்கினா ஸ்ரீவாரிமெட்டு வழியாக மட்டுமே நடந்து போகணும். அதில் 1200வது படிக்கிட்ட கவுண்டர் இருக்கும். அங்கே அந்த டோக்கனை காமிச்சு அவசியம் ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்க முடியும் திவ்ய தர்ஷன் டோக்கனுக்கு. ஆனால் ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன் அப்படி கிடையாது. நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். தரிசனம் பார்க்குறத பொறுத்த வரைக்கும் 2 டோக்கனில் எந்த டோக்கன் வச்சுருந்தாலும் ஒரே மாதிரி தான். அவங்களோட டைம் ஸ்லாட்லேருந்து 1 ஹவருக்கு முன்னாடி போய் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். நேற்று டோக்கன் வாங்க போனாங்கன்னு சொன்னல, அவங்க நேற்று காலையில் 10 மணிக்கு க்யூவில் ஜாயின் பண்ணி சாயந்தரம் 6 மணி போல் சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்தோம், தரிசனம் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னாங்க. டோக்கன் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ரஃபாக 6லேருந்து 7 மணி நேரம் ஆகலாம். ஏன்னா இப்போ கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருக்கிறதுனால. டைரக்ட் சர்வ தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 24 மணி நேரம் ஆகிறதுனால டோக்கன் வாங்கிட்டு போகிறது பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ கொஞ்சம் சீக்கிரமாகவே டோக்கன் கொடுக்கறதுனால காலையில் ஒரு 11 மணி போல் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்க போகிறதா இருந்தால் இப்போ சொன்ன 3 இடங்களில் ஏதாச்சும் ஒரு இடத்துலையோ, திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்க போகிறீங்க அப்படின்னா பூதேவி காம்ப்ளெக்ஸில் வெயிட் பண்ணுங்கள். ஸோ தட் ஷியோராக டோக்கன் கிடச்சிரும். திவ்ய தர்ஷன் டோக்கன் நேற்று 3000 போல் கோட்டை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. தீர்றது பார்த்திங்கன்னா 6:30 மணிக்கே தீர்ந்துருச்சு. ஸோ க்ரௌட் அதிகமாக இருக்கிறதுனால டோக்கன் வாங்கிட்டு போங்க. ஆஃப்லைனில் ரூம் எடுக்கலாம் அப்படின்னா திருமலாவில் தினமும் கொடுக்குறாங்க. சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் மட்டும்தான் கவுண்டர் இருக்குது. காலையில் 5 மணி போல் கொடுக்குறாங்க. ஸோ அந்த டைமை ஒட்டியே நம்ம க்யூவில் ஜாயின் பண்ணிட்டோம்னா ஷியோராக ரூமும் கிடச்சிரும். நைட்டு போனால் ரூம் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப கம்மி. இப்போது கூட்டம்லாம் அதிகமாக இருக்கிறதுனால பப்ளிக் கம்யூனிட்டி காம்ப்ளெக்ஸில் நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். லாக்கரும் இருக்குது. அது கூட சாயந்தரம் போனால் சம்டைம்ஸ் கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ரூமாக இருக்கட்டும் லாக்கராக இருக்கட்டும், மார்னிங்காக போயிட்டிங்க அப்படின்னா ஷியோராக கிடைக்கும். ஸோ நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய ஃப்ரெண்டு போனாங்கன்னு சொன்னால, அவங்க டோக்கனை வாங்கிட்டு கீழ்த்திருப்பதியில் ப்ரைவேட் லாட்ஜில் ஸ்டே பண்ணிவிட்டு கோவிந்தராஜ சுவாமி திருச்சானூர் தாயார் தரிசனம் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் ரூம் அக்கேட் பண்ணிட்டாங்க. ஏடிஜிஹெச் சர்க்கிளில் போய் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு நேராக ஊருக்கு ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. உங்களுக்கு பிளான் பண்ணிக்கிறதுக்கு அப்படி கூட பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் இப்போது கீழ்த்திருப்பதியில் கொடுக்குற டோக்கன். ஃப்ரீ தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு உண்டான ப்ரெசன்ட் அப்டேட்.
₹300 தரிசனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 2:30லேருந்து 4-4:30 மணி நேரம் ஆகலாம். நம்ம ஜாயின் பண்ணுற டைம் பொறுத்து. இப்போது புதன்கிழமைகளில் வியாழக்கிழமைக்கு உண்டான டோக்கன் கொடுப்பாங்க. கோட்டா மற்ற நாட்களை விட கொஞ்சம் கம்மியாக தான் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் புதன்கிழமை போய் டோக்கன் வாங்குகிற பிளானில் இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு 10 to 11 இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஷியோராக உங்களுக்கு டோக்கன் கிடைக்கும். நாளைக்கு சொல்கிறேன். அடுத்து நாளைக்கு திருமலாவில் ஆணி வார ஆஸ்தானம் பழைய வருஷத்துக்கு கணக்க சுவாமிக்கிட்ட வச்சு புது கணக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுதான் ஆணி வார ஆஸ்தானம். காலையில் பெதஜியர் மட்லேருந்து ஜிஎஸ் சுவாமி அவங்க அன்றைக்கி சுவாமிக்கு சாத்தக்கூடிய அந்த வஸ்திரம் மாலையெல்லாம் எடுத்துக்கிட்டு கோயில் உள்ளே போவாங்க. உள் பிரதட்சணம் வந்து மூலவருக்கும் மலையப்ப சுவாமி தாயாருக்கெல்லாம் புது வஸ்திரம் சாத்தி காலையில் ஆஸ்தானம் நடக்கும். பக்தர்கள் இல்லாமல் டிடிடியோட ஹையர் அஃபிஷியல்ஸ் ஜிஎஸ் சுவாமி தீக்ஷிதர்லாம் இருப்பாங்க, அவங்க செய்வாங்க. அதுக்கப்புறம் மலையப்ப சுவாமி தாயார் சாயந்தரம் வரைக்கும் கோயில் உள்ள பங்காரு வாக்கிலியில் இருப்பாங்க. நீங்கள் நாளைக்கு தரிசனத்துக்கு போகிறீங்க அப்படின்னா நோட் பண்ணுங்கள். சாயந்தரத்துக்குள்ளார தரிசனத்துக்கு போகிறவங்க பங்காரு வாக்கிலி ரைட் சைடில் சர்வபூபால வாகன சேவாவில் மலையப்ப சுவாமி தாயாரும் எதிர்த்தாப்பில் பெருமாளையும் சேம் டைமில் நம்ம பார்க்கலாம். சாயந்தரத்துக்கு மேலே புஷ்ப பல்லாக்கு நாளைக்கு சாயந்தரம். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நாளைக்கு திருமலாவில் இருந்தீங்கன்னா திருமலாவில் இல்லை வீட்டில் இருக்கோம் அப்படின்னா அந்த புஷ்ப பல்லாக்கை நம்ம எஸ்பிசி சேனலில் பார்க்கலாம். லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. டன் கணக்காலான மலர்களால் அலங்காரம் செய்து புஷ்ப பல்லாக்கில் மலையப்ப சுவாமி தாயாரை சாயந்தரம் 6:30 நீங்கள் மாடவீதியில் கேலரியில் இருக்கிறீங்க மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 to 9 மாட வீதி உள்ளா இருக்கும். புஷ்ப பல்லாக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ ரெக்கமெண்டேஷன் லெட்டர் 14-15 நம்ம கொடுக்க முடியாது. அதனால் இன்றைக்கும் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கிடையாது. நாளைக்கு நீங்கள் கொடுக்கலாம். நாளைக்கு உண்டான தரிசனத்துக்கு, அதாவது ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மூலமாக வாங்கக்கூடிய தரிசனம், விஐபி பிரேக் தரிசனம். பிரம்மோற்சவத்துக்கு என்னென்ன தரிசனம் உண்டு கிடையாதுங்கிறத டிடிடியில் சொல்லியிருக்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. அக்டோபர் மாதத்துக்கு உண்டான புக்கிங் பற்றின அப்டேட் இன்றைக்கோ இல்லை நாளைக்குள்ளார வந்ததும் உடனே ஷேர் பண்ணுறேன். திருமலாவில் காட்டேஜ் டோனார்ன்ட்டு ஒன்று இருக்குது. ஆல்ரெடி இருக்கிற ரூமை ரெனோவேட் பண்ணுறதுக்கு நம்ம பணம் கொடுக்கலாம். 8 லட்சத்துலேருந்து 10 லட்சம் காட்டேஜ் டோனார்னு சொல்லிட்டு இருக்குது. ஆல்ரெடி கட்டின ரூமுக்கு ரெனோவேஷன் பண்ணுறதுக்கு நம்ம பணம் கட்டுறப்ப தெரியும் எந்தெந்த அக்காமடேஷன் அவைலபிளாக இருக்குது ரெனோவேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணிக்கேன். அது இல்லாமல் அந்த பில்டிங்கே கூட நாமளும் கட்டலாம். அந்த மாதிரியே ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதற்குண்டான பாலிசியெல்லாம் இப்போது சேஞ்ச் பண்ணி ப்ளூ பிரிண்ட் கொடுத்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் என்னங்கிறது புதுசாக செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிடிடிஓ கேட்டிருக்காங்க. அதாவது பில்டிங்கே நாமளே கட்டுறது, தங்கறதுக்கு உண்டான அக்காமடேஷன். ஸோ நாம் பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா அதற்குண்டான ப்ரிவிலேஜஸ் கொடுப்பாங்க. நம்ம பில்டிங் கட்டியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஏன்னா ஒரு தடவை தரிசனத்துக்கு போகிறப்போ ஒருத்தர் கேட்டாங்க, எங்கள் ஊர்க்காரவங்கெல்லாம் சேர்ந்து பணம் போட்டு கெஸ்ட் ஹவுஸே கட்டலான் இருக்கோம், அதுக்கு என்ன ரூல்ஸ்ன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. டிடிடியில் இடம் கொடுத்துருவாங்க. அவங்க சொல்கிற டைம் படி ரூல்ஸ் படி நம்ம பில்டிங் கட்டிக்கலாம். அதுக்கு நமக்கு பில்டிங்னா சொல்கிறது கெஸ்ட் ஹவுஸ் காட்டேஜ் நம்ம கட்டிக்கலாம். அதுக்கு சில ப்ரிவிலேஜஸ் நமக்கு கொடுப்பாங்க. மேனேஜ்மெண்ட்டெல்லாம் அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கும். அதாவது அவங்க சொல்கிற ரூல்ஸ் படி நாம் செய்கிற மாதிரி இருக்கும். நாம் ரூல்ஸ் மீறினோம் அப்படின்னா ஆக்ஷன் எடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த காட்டேஜ் கட்டுறதுக்கு நியூ பாலிசி ஃபார்ம் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதம் 2 கருட சேவை, 1 பௌர்ணமி கருட சேவை முடிஞ்சிருச்சு. 29ஆம் தேதி நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா கருட பஞ்சமி கருட சேவை இருக்கும். சாயந்தரம் மாட வீதியில் 7 to 9 பார்க்கலாம். டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். வெயிலில் போனப்போ முந்தானேத்து தரிசனத்துக்கு ரொம்ப வெயிலாக இருக்குன்ட்டு லெமன் சோடா குடித்ததில் எனக்கு ஒத்துக்கல. ஸோ நல்லா இருக்கேன், நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, தேங்க்ஸ். நேற்றுக்கு நீங்கள் கொஞ்சம் பரவாயில்ல. எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் எஸ்எஸ்பி யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய டிடிடி திருமலா திருப்பதி பற்றின இன்ஃபர்மேஷன் ரெகுலராக நம்ம சேனலில் ஷேர் பண்ணிகிட்டே வரேன். செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்னையிலேருந்து திருப்பதிக்கு போகிற ட்ரெயின், திருப்பதிலேருந்து சென்னைக்கு வர ட்ரெயின் நார்மல் ஆகிடுச்சு. எப்பொழுதும் போல பெண்ணி காலையில் சப்தகிரி கிளம்புனது நார்மலாக ரன் ஆகிட்டுருக்கு. சிஎஸ்எம்டி மும்பை எக்ஸ்பிரஸ் கூட கிளம்புனது நார்மலாக ரன் ஆகிட்டுருக்கு. திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் கூட 2 கேரேஜில் தீ பிடிச்சிச்சு அப்படின்னாங்க. யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னாங்க. தீ பிடிச்சோடனே உடனே மற்ற கேரேஜ் எல்லாம் கழட்டி விட்டுட்டு சரி பண்ணிட்டதா நியூஸில் பார்த்தேன்.
ஸோ வேறு ஏதாவது டிடிடிலேருந்து அப்டேட்ஸ் வந்தாலும் இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.